கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நாம் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த வாழ்க்கை வரலாற்றிலே ஒவ்வொரு காரியமாக ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் கவனித்து வருகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் பேதுருவின் பெயர்களை குறித்து தனித்தனியாக நாம் விசாரித்தும் அவைகளை படித்தும் அதன் ஆழம் அர்த்தங்களை தெரிந்தும் வந்தோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றில அடுத்த பகுதிக்குள் செல்ல போகிறோம். அடுத்த பகுதி எது என்பதற்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 1:44. பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு பெயரை பார்க்கிறோம். அந்த 2வது பெயர் என்ன பெயர் சொல்லப்படுதுன்னா அந்திரேயா என்று சொல்லப்படுகிறது. 3 பேர் இருக்கு. ஒன்று பிலிப்பு, 2வது அந்திரேயா, 3வது பேதுரு. இந்த 3 பேருடைய பெயரிலே இன்றைக்கு நாம் பார்க்க போவது இந்த அந்திரேயாவை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த அந்திரேயா யார்? இந்த அந்திரேயா என்கிறதுக்கும் இந்த பேதுருவின் வாழ்க்கை வரலாறுக்கும் என்ன சம்பந்தம்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த அந்திரேயா என்கிறவர் கர்த்தர் நல்லவே இயேசுவுக்கு சகோதரன் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறேன். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். பேதுருவின் சகோதரன் அவன்தான் அந்திரேயா. இப்போ இந்த அந்திரேயா யார் என்று கேட்டால் அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய உடன் பிறந்த சகோதரனாய் இருக்கிறான். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சரி, இந்த அந்திரேயா இந்த பேதுருவோடு எப்படி இருந்தார் என்று கேட்டால் அதற்கு ஒரு வசனத்தின்படி சொன்னால் நன்றாயிருக்கும். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 13:1 சொல்லுகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். இந்த அந்திரேயாவும் பேதுருவும் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா நல்ல சிநேகம் நிறைந்தவர். வேதத்திலே அன்பு என்கிற வார்த்தை இருக்கிறது, தயை என்கிற வார்த்தை இருக்கிறது, தயவு என்கிற வார்த்தை இருக்கிறது, நெருக்கம் என்கிற வார்த்தை இருக்கிறது. இப்படி நல்ல பாசத்துக்கு ஏதுவான வார்த்தை நிறைய இருக்கு. அதுல ரொம்ப ஹைலைட் ஒரு வேர்டு அப்படின்னாக்கா அது சிநேகம் என்கிற வார்த்தை. இந்த சிநேகத்தை குறித்து விளக்கத்தை கொடுக்கணும்னாக்கா கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது சாவுக்கு ஒப்பிட்டு தான் பேச முடியும். ஏன்னா சிநேகமானது மரணத்தை பார்க்கலும் வலிது அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அப்ப இந்த அந்திரேயாவும் பேதுருவும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல சிநேகம் பாராட்டுகிறவர்களாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சிநேகத்தில் உள்ள சகோதரர்களை அந்த நாட்களில் இவர்கள் 2 பேரிடத்துலதான் அதிகமாய் பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இந்த சிநேகம் என்றால் என்ன? இந்த சிநேகம் பாராட்டுதல் என்பது எதை குறிக்கிறது? ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த ரோமர் 12:10 இவ்விதமாய் சொல்லுகிறது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா
எப்படிப்பட்ட தன்மையுள்ள மனுஷன் என்று சொன்னா, நல்ல பட்சமான தன் சகோதரனுக்காக எதையும் செய்கிற நல்ல பட்சமான மனுஷன், தன் சகோதரனாகிய பேதுருவை கனம் பண்ணுகிற மனுஷன் தான் இந்த அந்திரேயா. அப்போ கர்த்தர் நல்லவன், அதுதான் இந்த சிநேகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவை குறித்து சொல்லணும் அப்படின்னா, அந்திரேயா என்றால் என்ன அர்த்தம்? அந்திரேயா என்பதற்கு அர்த்தத்தை தெரிய வேண்டுமானால் அது ஒன்று தைரியசாலி என்றும் அல்லது தைரியமானவன் என்றும் அர்த்தம் கொள்ளுவதா இருக்கிறது. ஒன்று தைரியசாலி, இல்லாவிட்டால் தைரியமானவன். இந்த அந்திரேயா, நீங்க நல்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த அந்திரேயாவை குறித்து தெளிவா பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவருடைய தைரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த தைரியசாலி என்பதற்கு ஸ்தோத்திரம், அவன் துணிஞ்சு சில காரியத்தை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ இந்த பயப்படாத ஒரு மனுஷன், துணிந்த ஒரு மனுஷன், தன் சகோதரனிடத்தில் சிநேகம் பாராட்டுகிற மனுஷன். இந்த அருமையான வேத பாடத்தை கேட்கிற எனக்கு மிகவும் அன்பும் பிரியமான தேவச்சனமே, இந்த நாட்களில் நீங்கள் தேவனுடைய காரியத்திலே தைரியம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்ம ஊழியத்துல நிறைய விசுவாச தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு நல்ல விடுதலை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்குது, நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. இந்த சுதந்திரம், விடுதலை, வாய்ப்பு எல்லாம் இருந்தும் அவர்கள் எந்த ஊழியத்தையும் செய்யறது கிடையாது, ஊழியத்துக்காக பெரிய முயற்சி பண்றதும் கிடையாது. ஆனா வேறு சில தேவ பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், அவங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. எனக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்சத தேவ சமூகத்தை சொல்ல, சுதந்திரமே கிடையாது. அவங்க எதையும் செய்வதற்கு அனுமதியும் கிடையாது, எங்கேயும் போகவும் முடியாது, வேற ஊழியத்தோடு தொடர்பு கொள்ளவும் முடியாது. எல்லா விதத்திலும் எப்ப பார்த்தாலும் ஊசியாய் குத்தப்படுகிறவர்கள், எப்ப பார்த்தாலும் நெருப்பு போல சுடப்படுகிறவர்கள். அப்படி ஊசிக்கும் நெருப்புக்கும் மத்தியில பயங்கரமான நிலைமையில் இருக்கிற சில தேவ பிள்ளைகள், நம்ம ஊழியத்தில் இருக்கிற சகோதரிகள் சொன்னேன், அந்த நிலைமைக்கு மத்தியில இருந்துகிட்டு இந்த ஊழியத்துக்காக அவர்கள் படுகிற பிரயாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரயாசம். எந்த நாளும் ஊழியத்தை செய்யறாங்க, எந்த நேரத்துல சொன்னாலும் செய்யறாங்க, எந்த ஊழியத்தை சொன்னாலும் மறுக்காமல் செய்கிறாங்க. காரணம், அதுக்குதான் காரணம் இந்த அந்திரேயாவின் தைரியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்து எதை, அது ஆண்டவருக்காக கிருபையாய் பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த அந்திரேயா என்று சொன்னால் தைரியசாலி அல்லது தைரியமானவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ கர்த்தர் நல்லவே, இந்த அந்திரேயாவை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஏறத்தாழ 5 புஸ்தகத்திலே இந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கு. 12 முறைக்கு அதிகமாய் இந்த பெயர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 5 புஸ்தகத்திலே கர்த்தர் நல்லவே 12 முறைக்கு அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 மற்றும் 12 என்றால் என்ன? 5 என்பதே தேவனுடைய கிருபையை காண்பிக்கிறதா இருக்கிறது. 12 என்பது அப்போஸ்தலத்துவத்தை நிரூபிக்கிறதா இருக்கிறது. இப்போ இந்த 5ஐயும் 12ஐயும் ஒரே சம்பவத்துல இணைச்சி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த 5ம் 12ம் அந்திரேயாவுக்கும் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் ஒரே நேரத்தில் இருந்ததா அப்படின்னு கேட்டா, ஆம் இருந்தது. எப்படி இருந்தது, எங்க இருந்தது? ஒரு நாள் வனாந்தரத்துல இயேசுவானவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். அந்த போஜனம் கொடுக்கிற இடத்துல 5 அப்பம் எடுக்கப்பட்டது.
அப்புறம் அந்த அப்பத்தின் மீத துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த 5 அப்போ 12 கூடை இந்த அற்புதம் நடக்கிற இடத்துல இருந்தது யாருன்னா இயேசு செய்கிறார். பக்கத்துல இருந்தது அந்திரேயாவும் பேதுரும். இப்ப 5 என்கிற கிருபையும் 12 என்கிற அப்போஸ்தலமும் சேர்ந்து வனாந்தரத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல திருப்தியை கொடுக்க முடிகிறது. அப்போ இந்த அந்திரேயா என்கிறவன் நல்ல கிருபை பெற்ற மனுஷன். இந்த அந்திரேயா என்கிற மனுஷன் நல்ல அப்போஸ்தலத்துவத்தை உடைய மனுஷன். அதனாலதான் அவருடைய பெயருக்கு ஏற்ற காரியங்கள் அங்கு அழகாய் நடக்கிறது. வேதமும் அதை ஆமோதிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆனா அந்த அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர் என்கிறத ஒரு வசனம் நமக்கு ரொம்ப திருஷ்டாந்தப்படுத்துகிறதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் 21:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள். இப்போ சில வேதத்தை போதிக்குமோ சில சொல்றாங்க 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் கிடையாது. பர்னபா ஒரு அப்போஸ்தலன், மார்க்கு ஒரு அப்போஸ்தலன், அப்புறம் தீமோத்தேயு ஒரு அப்போஸ்தலன், இப்படி ஏதேதோ சொல்றாங்க. அது அவர்கள் சொல்லட்டும். ஆனா நீங்க மத்தேயுல இருந்து பல இடத்துல அப்போஸ்தலருடைய பெயர் பட்டியலையும் அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்ற மத்தியா போன்ற நிறைய பேர் நீங்க கொண்டு வந்தாலும் இந்த வேதாகமம் முடியும் போது அப்போஸ்தலர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஆவியானவர் எண்ணிக்கை போட்டு எழுதி வைக்கிறார். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 21:14 ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர். மொத்த அப்போஸ்தலர் 12 பேர் தான். அவங்களுக்கு பேரும் 12 பேர் தான். அந்த 12 பேருள்ள அப்போஸ்தலர்கள்ல, அதாவது நான் சொன்னபடி மத்தியா, அப்புறம் சோதரம் தீமோத்தேயு, அப்புறம் பர்னபா, அப்புறம் சோதரம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த பட்டியல்ல இல்லாம இந்த அந்திரேயா என்கிற மனிதர் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள். அந்த 12 அப்போஸ்தலர்கள்ல பிரித்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் இவரும் ஒருவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாரும் பாஸ்டர் சொல்றாங்க, எல்லாரும் ரெவரண்ட் சொல்றாங்க, எல்லாரும் சிஸ்டர் சொல்றாங்க, எல்லாரும் பிரதர் சொல்றாங்க. அப்ப நானும் சிஸ்டர் தான், நானும் பிரதர் தான் என்பதை போல் அல்லாமல் மெய்யாகவே தேவனாலும் வேதத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல சிஸ்டராக, நல்ல பிரதராக, நல்ல பாஸ்டராக, நல்ல தேவ மனுஷனாக இருக்க வேண்டும். அது வசனத்தின்படி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இங்கே இந்த அந்திரேயாவின் அப்போஸ்தலத்துவம் ஆவியானவரால், அதுவும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் பரலோக ராஜ்யத்தின் அந்த அடையாளத்தோடு இந்த அந்திரேயாவின் அப்போஸ்தலத்துவம் உறுதிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது எல்லாவற்றை விட ஒரு முக்கிய ஆதாரத்தை சொல்றேன். இந்த அந்திரேயா யார் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாய் ஊழியத்துக்கு வந்த மனுஷன் கிடையாது. இந்த அந்திரேயா இயேசுவுக்கு முன்பு அவருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்த வந்த யோவா ஸ்நானகன். அந்த மனுஷன் வந்து எங்கும் உள்ளவர்களை பார்த்து மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு சொல்லி பயங்கரமா பேசின போது அதை பார்த்து அதை கேட்டு அந்த யோவான் ஸ்நானகனுக்கு பின்னாக போய் யோவான் ஸ்நானகனுக்கு சிலர் அந்த காலத்தில் சீசர்களாயிருந்தாங்க. அந்த யோவானுடைய சீசர்களில் ஒரு மனுஷனாய் இருந்தவர் தான் இந்த அந்திரேயா. அதற்கு பின்பு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த யோவான் என்கிற அருமையான தேவ மனுஷன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37வது வசனங்களை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37வது வசனங்கள். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த அந்திரேயா முதலாவது யோவான் ஸ்நானகனோடு கூட ஒரு சீசத்துவத்தின் ஊழியத்தை செய்கிறவனாய், யோவானை பின்பற்றுகிற மனுஷனாய் இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்கிற வழியாக இயேசு நடந்து போயிட்டு இருக்கார். அப்ப யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இதோ கர்த்தர் நல்லவன், தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கையை காட்டுற. இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி தைரியமாய் எக்கால சத்தம் போல சொன்னார். அதை கேட்டுட்டு இந்த பேதுருவும் கர்த்தர் நல்லவே இந்த அந்திரேயாவும் இயேசுவுக்கு பின்னாக வந்தார். அப்படி வந்த மனுஷன் தான் இந்த கர்த்தர் நல்லவே, இந்த அந்திரேயா. அப்போ ஒருத்தர் சொன்ன சாட்சியின் பேரில் வந்தவர் அந்திரேயா. முன்னொரு காலத்துல தமிழ்நாட்டில 2 விதமான சம்பவங்கள் இருந்தது. அதை என் வாழ்க்கையில அனுபவிச்சது சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது, சிறியவனா இருக்கும்போது, அன்னைக்கு டூரிங் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய கொட்டகை சினிமா கொட்டகைகள் இருக்கும். அது சொத்திரம் கீத்து வேயப்பட்டதா இருக்கும் அல்லது தார்ஷீட் போட்டதா இருக்கும். கீழே மணல் விரிக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு சிலர் தான் காசு கொடுத்து பெஞ்சில் உட்காருவோம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய சினிமா பாட்டு புஸ்தகங்கள் ஒரு ஆர்டினரி குவாலிட்டியில ஒரு பாட்டு புஸ்தகம் எல்லா இடத்துலயும் விற்கும். அப்ப அந்த நாட்கள் ஒரு பழக்கம் இருந்தது. அது நான் கண்ணால கண்டவன், நிறைய அனுபவித்ததை சொல்றேன். என்னன்னா, யாராவது ஒருத்தர் இந்த சினிமாவுக்கு போவாங்க. சினிமாவோட போய் உட்காந்து நல்ல ரசனையோட ரசிச்சு ருசிச்சு படத்தை பார்த்துட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் இந்த பையன் போய் பார்த்துட்டு வந்து மறுநாள் ஸ்கூலுக்கு போறான் பாருங்க. அப்போ அங்க இருக்க, நேத்து நான் சினிமாவுக்கு போனேன்டா அப்படின்பா. ஒன்னு சினிமாவுக்குள்ள கூட்டு போனாங்க. என்ன படம்டா பார்த்தேன்? உடனே இவன் படத்து பேரு சொல்ல, என்னடா பார்த்தேன் எல்லாத்தையும் சொல்றான்னு நான் கூட இருந்து கவனிச்சிருக்கிறேன். இந்த சினிமாவுக்கு போயிட்டு வந்தவன் ஆரம்பத்துல போடப்பட்ட வணக்கம் என்கிற ஓப்பனிங்ல இருந்து கடைசியில் போடப்படுகிற வாழ்க என்கிற அந்த ஸ்கிரீன் வரைக்கும் அப்படியே ரசனையோடு சொல்லுவான். அந்த சண்டை காட்சி, பாட்டு காட்சி, அப்புறம் அழுகிறது, அப்படியே சொல்ல சொல்ல பக்கத்துல இருக்கிற அப்படியே கூணுவான் குறுகுவான். முன்னொரு காலத்துல இப்படி ஒருவன் சொல்லுகிற தகவல் மற்றவனை கவருவதாயிருந்தது. இது நான் சிறியவனாயிருக்கும் போது அனுபவித்தது. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருடைய கிருபையினால் மனம் திரும்பினேன், ஆண்டவருக்குள் வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போ சபைகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் ஒரு விதமான கிரியை இருந்துச்சு. என்ன கிரியன்னா, இவங்க ஆராதனைக்கு வந்துட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற புருஷங்கள்கிட்டயோ தங்கச்சி மாட்டையோ நாத்தனார்கிட்டயோ வேலைக்கு போற இடத்துலயோ எங்க பார்த்தாலும் இததான் பேசுவாங்க. இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போனேன்னா இப்படி ஒரு ஊழியக்காரர்
வந்தாரா, இப்படி பேசினாரு, இந்த மாதிரி சத்தியத்தை சொன்னாரு, எங்க பாஸ்டர் இப்படி சொன்னாரு, அந்த சகோதரி இப்படி சாட்சி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு போயிட்டு வந்ததை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அப்படி பேசுறத கேட்ட, போயிட்டு வந்தத அனுபவத்தோட ரசனையோடு சொல்றத கேட்ட அந்த புது ஆத்துமாக்கள் அடுத்த வாரமே ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். அப்படிதான் சபைகள் பெருகினது, அப்படிதான் ஊழியங்கள் விருத்தி அடைந்தது. இப்போ இந்த வேத பாடத்தை கேட்கிற நீங்க உங்க மனசாட்சியில கைய வச்சு நீங்க சொல்லுங்க, இத மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் உங்க வீட்டு ஆட்கள்கிட்டயோ, வேல் டிராவல்ல இருக்கவங்கள்ட்டையோ, அபிஷியலாவோ அல்லது நான் சொல்றோம் அன்பிலிவர்ஸ்டையோ, எங்க சர்ச்சில் இப்படி நடந்தது, எங்க ஊழியக்காரர் இப்படி பேசினாரு, இப்படி தினம் இரவுக்கு ஒரு ஜெபத்தில் இவ்வளவு வேதபாடம் சொல்லப்படுது, இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஒரு செய்தியாளர் வந்தாரு, இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்றோமா? கிடையவே கிடையாது. ஓ, கர்த்தர் நல்லவன். ஆனா அன்றைக்கு இந்த சோத்திர யோவான் சொன்னதை கேட்டுதான் இந்த அந்திரையா, ஓ கர்த்தர் நல்லவே, இயேசுவினிடத்தில் வருகிறான். அதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம் என்னத்தை அனுபவிக்கிறோமோ, ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ அதை போய் மற்றவர்களுக்கு சொல்லுகிற பழக்கம் முதலாவது நமக்கு கட்டாயம் தேவை, நிச்சயம் தேவை. அந்த ஊழியத்தை செய்யுங்க. நீங்க வேற எதை பேச போறீங்க, வேற எதை பண்ண போறீங்க? தேவன் பேசினதை, தேவன் கொடுத்ததை, வேதத்தின் ஆழத்தை, வேத பாடத்தை போய் சொல்லுங்க. சொல்லி இதெல்லாம் இங்க போதிக்கப்படுது, நீ வா, ஓ என்னோட உட்காரு, உனக்கு மொபைல் போனே இல்லாட்டி பரவாயில்ல, என் போனை தர்றேன், இல்லாட்டி அவங்களுக்கு சொல்லு, கூப்பிட்டு வா. தயவு செய்து ஆத்தும ஆதாயத்தை பண்ண பாருங்க. ஒரு யோவாசானகன் கைய காட்டுறான், இதோ இவர்தான் ஆட்டுக்குட்டி, இவர்தான் மெய்யான ரட்சகர், இவர்தான் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அங்க இன்னொரு பாதிப்பு வருது பாருங்க. என்ன பாதிப்பு தெரியுமா? யோவாசானகன் இதை சொன்ன உடனே இதுவரைக்கும் அவர் கூட இருந்தவன் இப்ப அந்த யோவானை விட்டுட்டு இயேசு கிட்ட வந்துட்டான். ஆனா இந்த யோவாசானகன் அந்திரையாவை கூப்பிட்டு, இல்லாட்டி போனவனை கூப்பிட்டு, உனக்குதான் அறிவு இருக்குதா, நான் தானே உனக்கு சத்தியம் சொன்னேன், நான் தானே உனக்கு ஜெபம் பண்ணேன், நான் தானே உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், இப்போ நான் இயேசுவை கைய காட்டின உடனே இத்தனை வருஷம் என் கூட இருந்த நீ இப்ப அங்க போறிய, இது என்ன நியாயம், ஞானம் இருக்கான்னு கேட்கவே இல்லை. தன்னிடத்திலிருந்து 2 பேர் புறப்பட்டு இயேசுவிடத்தில் போகும்போது அதை இந்த யோவாசானகன் சந்தோஷமான கண்களினால் கண்டான். இன்னைக்கு இருக்கிற மெய்ப்பர்களுக்கும், இன்னைக்கு இருக்கிற போதகர்களுக்கும், இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கும், இன்னைக்கு இருக்கிற தேவ ஜனங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு திறந்த மனப்பான்மை வேணும், திறந்த இருதயம் வேணும். யோவாசானகிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் சீசனா இருக்கிறான், இயேசு கிட்ட வந்த உடனே அவன் அப்போஸ்தலனாகிறான். அப்ப என்ன தெரியுது? நம்ம ஊழியம் முக்கி செஞ்சாலும் சிலரை சீசனா தான் மாற்ற முடியும். ஆனா அங்கேயோ அவங்க அப்போஸ்தலனாகவே மாற்றுறாங்க. அப்போ நாம் அதுக்கு தடை செய்ய கூடாது. கர்த்தர் நல்லவை. இது எல்லாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய பிரமாணங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அந்த யோவான் சொன்னதை கேட்டு அந்திரையா வந்தாச்சு. வந்த அந்திரையா சும்மா வரல. இப்ப அடுத்து இந்த அந்திரையாவுக்கு என்ன பேர் தெரியுமா? ஓ கர்த்தர் அழைத்து வருகிறவன், அழைத்து வருகிறவன் என்கிற அற்புதமான பெயருக்கு இந்த அந்திரையா காரணமாகிவிட்டார். யார் அழைச்சிட்டு வந்தாரு? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42 வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 1:41-42. முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான்.
இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன் என்றார். இப்ப கவனிங்க, யோவான்ட்ட இருந்து வந்த அந்திரேயா இப்போ அடுத்து என்ன பண்றான்? அழகா தன் சகோதரனை இயேசுவிடத்தில் அழைத்து வருகிறான். இப்ப அந்திரேயா என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு இயேசுவை காட்டி கொடுத்தவர் என்னுடைய ஊழியக்காரர் அந்த யோவான். நான் அந்த இயேசுவை உனக்கு காட்டி கொடுக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அழகா சொல்லுது. அவனை இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். யார? பேதுருவை. இங்க இன்னொரு பெரிய ரகசியம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்க இந்த அந்திரேயாவின் ஜீவியத்தையும் பேதுருவின் ஜீவியத்தையும், 2 பேரும் உடன் பிறந்த சகோதரர்கள் தான். இந்த 2 பேரு ஜீவியத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, கூட்டி கொண்டு வரப்பட்டவன் தலைமை அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். கூட்டி கொண்டு வந்தவனோ சோதரம் சாதாரணமாய் மாறிவிட்டான். எந்த பேதுருவை இந்த அந்திரேயா கூப்பிட்டு வந்து இவர்தான் இயேசு அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இயேசு சொல்றாரு, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன் கேபா என்கிறார். அப்புறம்தான் பேதுருவுக்கே தெரியுது, ஆமா ஏன் சகோதரன் சொல்லிதான் இயேசுவுக்கு தெரியுது. அப்போ இந்த அந்திரேயா என்கிறவன் இயேசுவிடத்தில் முதலாவது வந்தவன். பேதுரு என்கிறவர் சோத்திரம் இயேசுவிடத்தில் 2வது வந்தவன். இங்க நடக்கிறது என்ன? முதலாவது வந்த அந்திரேயா அதே நிலைமையில இருக்கிறார். 2வதாய் அழைத்து வரப்பட்ட பேதுருவோ தலைமை அப்போஸ்தலனாய் மாறிவிட்டார். இது எதை குறிக்கிறது தெரியுமா? இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலன். சிலர் ஊழியத்துல, சிலர் கர்த்தருக்காக, சில சபைக்காக, சில தேவனுடைய ஊழியக்காரராகிய போதகருக்காக நம்ம என்னென்னமோ தலைக்கீழாறு நின்று சூத்திர குட்டிக்காரன் அடிப்போம். அடிச்சு இந்த நான் தான் பண்ணுனேன், என்னாலதான் முடிஞ்சது சொல்ற மாதிரி நம்ம அவ்வளோ பிரயாசம் பண்ணுவோம், செலவழிப்போம், ஆட்களை சேர்ப்போம், என்னென்னமோ பண்ணுவோம். ஆனா அதுல நம்மால வந்த யாரோ ஒருத்தர் பாருங்க, அவங்க அந்த முக்கிய இடத்தை பிடிச்சிருவாங்க. நமக்கு முக்கிய இடம் கிடைக்காது. இது எதை குறிக்கிறது? இதுதான் தேவனுடைய ரகசிய ஊழியம். இங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த அந்திரேயாவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான பாடம் என்ன தெரியுமா? தன்னால் அழைத்து செல்லப்பட்ட பேதுரு அங்கு தலைமை அப்போஸ்தலன் மாறின போதும் இந்த அந்திரேயா அந்த பேதுருவை வெறுக்கவில்லை. இந்த அந்திரேயா அந்த பேதுருவை முறுமுறுக்கவில்லை. நீ எல்லாம் என் கூட பிறந்தவனா, நீ என் சகோதரனா, நான் உன்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினேன், ஆனா நீ இப்ப பெரிய ஆளாயிட்ட, நாங்க சாதாரணமா இருக்கிற சொல்லி முறுமுறுக்கவே இல்லை. ஏன்னாக்கா ஒரு உண்மையை சொல்றேன், ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஆனா உருவாக்குகிறவர்களுக்கு அதே நிலைமை தான் இருக்கும். இதை ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஞான வெளிப்பாட்டின்படி ஒரு ஓமையை சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல நல்ல பாடம் சொல்லி கொடுக்கிற அருமையான ஒரு வாத்தியார். அவரு மற்ற எல்லாரை விட நல்ல விளக்கத்தோடும் நல்ல படங்களோடும் நல்ல செய்முறையோடு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வாத்தியார் 5ஆம் வகுப்புக்கும் வாத்தியாரா இருக்கிறார், 8ஆம் வகுப்புக்கும் வாத்தியா இருக்கிறார், 11ஆம் வகுப்புக்கும் வாத்தியாரா இருக்கார். ஒவ்வொரு செக்ஷன்ல போய் அதை நடத்திட்டு வர்றார். இப்ப இவர்கிட்ட 5ஆம் வகுப்புல, 8ஆம் வகுப்புல, 11ஆம் வகுப்புல கிட்டத்தட்ட ஒரு கிளாஸுக்கு 40 பேர்னா முன்னாங்க 120 பேர் படிக்கிறாங்க. இந்த 120 பேருக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்கு அவர் தொடர்ந்து கிளாஸ் எடுக்கிறார். இப்ப கொஞ்ச நாட்கள் கிடக்குது. இவர்கிட்ட படிச்சுட்டு அந்த ஸ்கூலை விட்டு வெளியில போற அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றான், அடுத்து ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு நேர ஜாப்ல போய் சேர்றான். என்ன ஜாப்பு? கம்ப்யூட்டர் டெக்னாலஜில போய் சேர்றான், இல்லாட்டி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் சேர்றான், இல்லாட்டி ஒரு மேனேஜ்மெண்ட்ல போய் ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கிறான். இப்போ அவனுக்கு நல்ல காரு, வீடு, பங்களா
இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்டை நல்லா டீச் பண்ணது, நல்ல சோத்திர சொல்லி கொடுத்தது, அவனை மனப்பாடம் பண்ண வச்சது, ஹோம்வொர்க் எழுத வச்சது எல்லாமே இந்த ஆசிரியர். இவர் நிமித்தமாகத்தான் அவன் அறிவுல தேறினா, அனுபவத்துல தேறினான். இப்போ இவர்கிட்ட இருந்து உருவானவன் பெரிய மனுஷன் ஆயிட்டா, மாசத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான். ஆனா யாருனால உருவானானோ அந்த வாத்தியார் அதே ஊர்ல தான் இருக்கார், அதே வீட்டுல தான் இருக்கார், அதே பள்ளிக்கூடத்துலதான் 66 வயசு வரைக்கும், மன்னிக்கணும் 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பழைய கதர் பனியனும் ஒரு பழைய கதர் வேட்டியும் கட்டிக்கிட்டு, தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு, தொங்கி போன தோலோடும் குழி விழுந்த கண்களோடும் தடுமாறி அந்த ஊரில் அங்கேயே இருக்கிறார். ஆனால் அவரால் உருவாக்கப்பட்டவனோ இப்ப தனக்கு 10 வேலைக்காரர்கள், எத்தனை வீடு வாசல்கள், மாதாந்திர நல்ல வருமானம், பெயர் புகழ் எல்லாம். இப்ப என்ன நடந்தது? உருவாக்குகிறவருடைய நிலைமை இதுதான். ஆனால் இதோட விளைவு என்ன தெரியுமா? இவர்கள் அந்தரங்கத்திலிருந்து சிலரை உருவாக்குகிறார்கள். இவர்களால் உருவாக்கப்படுகிற அந்த சிலர் போய் உலகத்தை வெளிச்சமாய் மாற்றுகிறார்கள், சபைகளை வெளிச்சமாய் மாற்றுகிறார்கள். இதை தேறின போதகர்களும் விளைந்த ஊழியர்களும் நல்ல அனுபவம் உள்ளவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அந்திரேயா பேதுருவை உருவாக்கினதிலே முக்கியமான மனுஷன். அந்திரேயாவால் உருவாக்கப்பட்ட பேதுரு, ஓ கர்த்தர் நல்லவே, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார். ஆனா இதெல்லாம் கண்டு இந்த அந்திரேயா ஆதங்கப்படவில்லை. ஓ இதெல்லாம் கண்டு இந்த அந்திரேயா புலம்பவில்லை. இந்த பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா, ஓ பேதுருவை விட நற்குணம் நிறைந்த ஒரு மனிதராயிருக்கிறான், நற்கிரியை நிறைந்த ஒரு மனிதராயிருக்கிறார். முதலாவது இந்த அந்திரேயாவுக்கு பேர் நல்ல அர்த்தமுள்ள மனுஷன். ஏன்னா தைரியசாலி அல்லது தைரியவான் என்கிற அர்த்தம். அதனால இவன் அர்த்தமுள்ள மனிதர். 2வது இவர் அழைத்து வருகிற மனுஷன். எத்தனை பேரை கூட்டு வந்தாருன்னதெல்லாம் தெரியாது. ஆனா கூட்டு வந்தார், ஒரே ஒரு ஆளை பேதுரு கூட்டு வந்தார். அந்த ஒன்ன கூட்டு வந்ததே இது பெரிய ஆலமரமா மாறி சுத்திர பூமி எங்கும் நிரப்பி விட்டது. அருமையான ஒரு கனியை, அருமையான ஆத்துமாவை இந்த அந்திரேயா பேதுருவாகிய கனியை, பேதுருவாகிய விதையை இயேசுவிடத்தில் அழைத்து வந்தார். கர்த்தர் ஆனபடினால் இவர் அழைத்து வரக்கூடிய கிருபை பெற்ற மனுஷன். 3வதாக இந்த அந்திரேயாவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டிலே பிரவேசித்தார்கள். இப்போ இந்த அந்திரேயா 3வது தன்மை என்ன தன்மை உள்ளவர்னாக்கா, நல்ல ஒற்றுமையின் தன்மையுள்ளவர். முதலாவது அர்த்தமுள்ள தன்மையுள்ளவர், 2வது அழைத்து வருகிற தன்மையுள்ளவர், 3வது ஒற்றுமையின் தன்மை. ஏன்னா மார்க்கு 1:29 அழகா சொல்லுகிறது, ஓ சோதரன் சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டிலே. இப்ப அந்திரேயாவும் பேதுருவும் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒன்னா இருக்கிறாங்க. போனா ஒன்னா போறாங்க, வந்தா ஒன்னா வர்றாங்க, ஊழியம் செஞ்சா ஒன்னா செய்யறாங்க. இது இன்னும் எப்ப திரும்ப ஒன்னா பண்ணாங்க? சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிடையாது, வெறும் இளைஞனும் வாலிபனா இருக்கும்போது கிடையாது. இவங்க 2 பேருமே நல்ல முதிர்ந்தவர்கள், குறிப்பிட்ட வயதை கடந்தவர்கள்.
அந்த வயசுலையும் கூட இந்த அந்திரேயாவும் பேதுருவும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருந்தார்கள். என்ன அழகான ஒரு முன்மாதிரி பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் அண்ணனை கண்டா தம்பிக்கு பிடிக்காது, தம்பிய கண்டா அண்ணனுக்கு பிடிக்காது. இதுல ரட்சிக்கப்பட்டவன் சொல்றவங்க சில என்ன பண்றாங்க, வயசுக்கு கல்யாணம் பண்ணி புள்ள பெற்ற பிறகும் கூட அப்பா கிட்டதான் பிரியமா இருப்பாங்க. இன்னொருத்தர பாத்தீங்கன்னா அம்மா கிட்டதான் பிரியமா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்பாவையும் அம்மாவையும் தனக்கு ஒரு ஆள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு கடைசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சாங்க தாய் தாய்ப்பானி பிரிச்சு வச்சுறாங்க. இவங்களும் ஒன்னா போறது கிடையாது, ஒன்னா வர்றது கிடையாது. இவர் அந்த சபைக்கு போவாரு, இவர் இந்த சபைக்கு போவாரு. ஓ கர்த்தர் நல்லவன். அது மாத்திரமல்ல, இவங்க கடைக்கு போனா அவங்க கடைக்கு போக மாட்டாங்க, இவங்க இங்க உட்கார்ந்தாக்கா அவங்க அங்க உட்கார மாட்டாங்க, தப்புன்னு ஏற்றி வந்துருவாங்க. ஆனா அண்ணன் தம்பி, ஆனா ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க, ஆனா நல்ல தகப்பனுக்கு பிறந்தவங்க, நல்ல தகப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் அருமையா பிறந்து கிறிஸ்துவின் பேர்ல வளர்ந்தவங்க தான். ஆனா கிரியையில ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனம் இல்லை. இது வாலிப சகோதரர்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய குடும்பத்துல சகோதரிமார்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த ஒரு மனம் இல்லாத தன்மைதான். 68 வயசு கிழவி அந்த பாட்டி சொல்லுதே, ஐயோ அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஏன் பாட்டினாக்கா அவ வேற யாரும் கிடையாது, ஏன் தங்கச்சி தான், எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. நாளைக்கு இன்னைக்கு ஜோம் பண்ணா ஆண்டவர் டிக்கெட் கொடுத்து நாளைக்கு அனுப்பிடுவாரு, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனாலும் கூட பாருங்க, இருதயத்துல ஒரு விரோதமும் கசப்பும் இருக்குது. இப்படிப்பட்ட விரோதம் கசப்புள்ளவர்கள் இந்த அந்திரேயாவிடத்திலும் பேதுருவினிடத்திலும் போய் கத்துக்கணும். இங்க யோவான் போற அந்த 29ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஓ சோதரம், யாக்கோபு யோவான் ரெண்டு பேர் போறாங்க. உள்ள போய் வீட்டுக்குள் நுழைஞ்சு பார்த்தா பேதுருவும் அந்திரேயாவும் உள்ளே ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கன்பானவர்களே, இந்த ஒரு மனம், இந்த ஒரு ஒற்றுமை நம்முடைய ஜீவியத்துல இருக்குதா என்பதை பாருங்க. சிலருக்கு இப்படிப்பட்ட ஒற்றுமையை குறித்து பேசினா பிடிக்கவே பிடிக்காது. அதுல இந்த அந்திரேயாவை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த 30ஆம் வசனம் சொல்லுது, அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கடந்தாள், அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். ஓ சோதரம், அவர் கிட்ட போய் அவள் கையை படுத்து அவளை தூக்கி விட்டா உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. இந்த அந்திரேயாவும் பேதுருவும் ஒன்னா இருக்காங்க பாருங்க, ஒற்றுமையா. இந்த ஒற்றுமை எப்ப காணப்படுதுன்னா, அதே வீட்டில ஒரு வயதான தாய் பலவீனப்பட்டிருக்காங்க, பயங்கர காய்ச்சல் ஜுரத்துல இருக்காங்க. அந்த ஜுரத்துல இருக்கும்போது இந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க. இது எல்லாம் இன்னைக்கு கிளிப்புள்ளைக்கு கற்றுக் கொடுத்த பாடம் போல நம்மளோட வயது முதிர்ந்தவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு சில வீட்டுல சில உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாலும் பலவீனப்பட்டிருந்தாலும் இவங்க சொல்லுவாங்க, எனக்கு அங்க வேலை இருக்குது, நான் இங்க போகணும், அப்புறம் பாத்துக்கிறேன், நீ இத பண்ணிக்க, முடிஞ்சா கவனிச்சுக்க அப்படின்றாங்க. கடைசியில எங்கேயோ போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு போன் பண்ணி கேட்கிறாங்க, காப்பி குடிச்சியா, ஓ சுத்திரம் ஏஞ்சி பாத்ரூம் போனியா, ஓ சுத்திரம் உனக்கு சூடா பொங்கி சாப்பிட்டியான்றாங்க. போன்ல கேட்கறதெல்லாம் ஒரு பரிவு கிடையாது. இந்த அந்திரேயா பேதுருவை போல பலவீனப்பட்டவர்களோடு கூட இருக்கணும். இவங்க போய் இயேசு கிட்ட சொல்றாங்க, இயேசு உடனே ஜெபிக்கிறார், ஓ கையை பிடித்து தூக்கி விடுங்க, உடனே ஜுரம் நீங்குகிறது. இப்போ இந்த அந்திரேயாவை குறித்து நான் சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓ கர்த்தர் நல்லவே, இந்த அந்திரேயா நல்ல ஒற்றுமையுள்ள அருமையான மனுஷன், நல்ல ஒற்றுமையுள்ள அருமையான மனுஷன். ஏன்னாக்கா, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்னும் இந்த அந்திரேயாவை குறித்து நான் சொல்லணும்னா, இவன் ஒற்றுமை
ஒற்றுமையாகவும் ஒரு மனமாகவும் வாழ்ந்ததுனால அங்க என்ன இருக்கிறது? கபடமில்லாத ஒரு ஜீவியம், கபடமில்லாத ஜீவியம். யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், கர்த்தர் 3ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபு 27:3 வாசிக்கிறேன். கபடத்தை குறித்த ஒரு வார்த்தையை, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என்ன அழகான ஒரு செவிற்றுல ஆணி அடிச்சது போல ஒரு சாட்சி பாருங்க. அந்த மனுஷன் யோபு சொல்லுகிறான், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. ஏன் இந்த வசனத்தை இங்க சொல்றேன்னா, இந்த அந்திரையா பேதுருவோடு கூட இருக்கும் போது பேதுருவுக்கோ அவன் கூட இருக்கிறவர்களுக்கோ ஒரு தீமைய கூட யோசிச்சது கிடையாது. கபட்டுத்தனமா அந்திரையா பேசுறதும் கிடையாது. பேதுரு கூட பல நேரத்துல மாத்தி பேசுவார், பல நேரத்துல இல்லை என்று சொல்லுவார், பல நேரத்துல தப்பிக்க பார்ப்பார். ஆனா பேதுரு கிட்ட இருக்கிற பலதரப்பட்ட எதிரான காரியம் அந்திரையாவினிடத்தில் இல்லவே இல்லை. இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அந்திரையாவை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்ல. இன்னைக்கு முதலாவது நான் சொன்னது, இவன் அர்த்தமுள்ள மனுஷன். இரண்டாவது அழைத்து வருகிற மனுஷன். மூன்றாவது ஒற்றுமையுள்ள மனுஷன். நான்காவது கபடிடாத மனுஷன். இப்படி ஏராளம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த அந்திரையாவை குறித்து அடுத்த பகுதியை நாளைக்கு இரவு ஜெபத்திலே நாம் கேட்க போகிறோம். நாளைக்கு இரவு ஜெபமானது சற்று சீக்கிரமாகவே, ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிடம் சீக்கிரமாகவே முடிக்கப்படும். ஏனென்றால் நாளை இரவு நான் புறப்பட்டு சென்னைக்கு போகிறதுனால் நாளைக்கு இரவு இந்த அந்திரையாவை குறித்து மீதமுள்ள வேத பாடத்தை நடத்தி உங்களுக்கு ஜெபித்து விட்டு புறப்பட இருக்கிறேன். நாளை இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு சீக்கிரமே வந்துருங்க. வழக்கத்தின்படியை விட இன்னும் சீக்கிரம் செய்தி ஆரம்பிக்கப்படும், வேத பாடம் நடத்தப்படும். கண்டிப்பாய் வாருங்கள், உங்களை எதிர்பார்க்கிறேன். அந்திரையாவை குறித்த மறு தொடர் செய்தியை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு இரவுக்கு ஒரு ஜெபத்திலே நாம் கேட்போம். கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையிலே பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றில் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரையாவை குறித்து பல ஆழமான மற்றும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பிரமாணங்களையும் உபதேசங்களையும் நீ சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த அந்திரையா நல்ல ஒரு அர்த்தமுள்ள மனுஷன் என்று சாட்சி பெற்றதை போல இதோ இந்த சத்தியத்தை போதித்த நானும், இந்த சத்தியத்தை கேட்டவுடைய ஜனங்களும் ஒரு அர்த்தமுள்ள தேவ ஜனங்களாய், அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த அந்திரையா அழைத்து வருகிற மனுஷன் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தி, அதை போல நாங்கள் பேதுருவை போல, சீமோனை போல, சீமோன் பேதுருவை போல, கேபாவை போல, யோனாவின் குமாரனை சொல்ல இப்படிப்பட்டவர்களை அநேகரை அழைத்து வருகிற ஒரு அந்திரையாவாக எங்களை மாற்றுவீராக. நாங்கள் மட்டும் வருவதும், நாங்கள் மட்டும் ஜெபத்தை கேட்பது, செய்தி கேட்பதாய் அல்ல, அநேகரை அழைத்து வருகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. எல்லாவற்றை விட இந்த அந்திரையா நல்ல ஒற்றுமையுள்ள மனுஷன் என்று மார்க்கு 1:29 சொன்னீரே, அந்த ஒரு மனம், அந்த ஒற்றுமை, ஏக இருதயம் எங்க குடும்பத்துல எங்க சகோதரனுக்கும் எங்க சகோதரிக்கும் எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் நாங்கள் கிரியையில் காண்பிக்க உதவி செய்யும். கர்த்தருடைய கரத்தின் கிரியையும் மகிமையும் அப்படியே செய்தருளுவதாக. இந்த அந்திரையாவின் மற்ற ஜீவிய சரிதையை நாளைக்கு மீண்டும் நாங்கள் தொடர்ந்து கேட்டு சத்தியம் இப்படி இருக்கிறதோ என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்.
இரவில் நல்ல நித்திரை தாரும். கெட்ட சொப்பனங்களுக்கு பயங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். நாளை அதிகாலை 3 மணி இருட்டோட ஜபத்துக்கு கணவன் மனைவியாக, பிள்ளை பெற்றோராக, குடும்பமாய் கலந்து கொண்டு நாளை காலையிலேயே சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் தேவ வார்த்தைகளின்படி உடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கிருபை தொடர்வதாக. இந்த மாத கரங்கொடுக்கும் ஊழியத்தை ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.